நம்ம படுத்து தூங்கும்போது நமது உடலுக்கு நன்றாக ஓய்வு கிடைக்கிறது. அப்படி தானே? நம்ம உழைத்து களைத்து போன இந்த உடம்பில் உள்ள வலியெல்லாம் நம்ம தூங்கும்போது உடம்புலேருந்து விலகி போகுது. நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்க தூக்கம் அவசியம். தூக்கத்துலேயும் கூட நம்ம முதுகெலும்புக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதுன்னா, நல்ல முழுமையான ஓய்வு எப்போ கிடைக்குது அப்படின்னா, முதுகெலும்புக்கு குப்புறப்படுத்தி தூங்கணும். நமது மார்பு பகுதி தரைப்பகுதியோடு அழுத்தி இருக்கிற மாதிரி தூங்கும்போது நமது முதுகு பகுதி மேற்புறமாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் குப்புறப்படுத்தி தூங்கும்போது அந்த முதுகெலும்பு நல்ல ஓய்வு கிடைக்கும். அது நீங்கள் குப்புறப்படுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணும். அதாவது உயர்வு மனப்பான்மையும் சரி, தாழ்வு மனப்பான்மையும் சரி, இயற்கையில் ஏற்புடைய ஒரு மனப்பான்மை. எப்போதும் எல்லோரும் உயர்வு மனப்பான்மையாக இருக்க முடியாது. பெரியவர்களிடம் நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய மனநிலை தாழ்வாக இருக்கும். அப்போ நம்மை விட சிறியவர்களிடம் நாம் உயர்வாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது மனநிலை உயர்வாக இருக்கும். அப்போ நம்மை விட சிறியவர்கள், வயதில் சிறியவர்கள், அவர்கள் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவர்களிடம் நாம் உயர்வு மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மிடம் தாழ்வு மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இயற்கையான ஒரு மனப்பான்மை தான். இழிவு மனப்பான்மையும் மிகையான மனநிலையும் தான் தவறானது. அப்போ தூங்கும்போது கூட நமக்கு மேலே பார்த்துக்கிட்டு தூங்குகிறோம். நமது மார்பு பகுதி மேற்பகுதியில், நமது முதுகு பகுதி தரையிலும் மார்பு பகுதி மேல் நோக்கியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உயர்வு மனப்பான்மை இருக்கும். நம்ம தூங்கும்போது நமக்கு உயர்வு மனப்பான்மையோடு நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நிலை அப்படின்னாக்கா, நமது முதுகு பகுதி தரையோடு இருக்கணும், நமது மார்பு பகுதி மேல் பகுதியோடு இருக்கணும். அப்படி நம்ம மேலே பார்த்துட்டு தூங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு உயர்வு மனப்பான்மையோடு நம்ம தூங்குகிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி குப்புறப்படுத்து உங்கள் மார்பு பகுதி நெஞ்சு தரையோடு அழுத்தி நீங்கள் குப்புறப்படுத்தி தூங்கும்போது உங்களுடைய மனநிலை என்பது தாழ்வு மனப்பான்மையானதாக இருக்கும். அப்போது 2 வித மனநிலையும் உங்கள் உடம்புக்கு தேவை. அதுதான் உடம்புக்கு நல்ல முழுமையான ஓய்வு கொடுக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது, தாழ்வு மனப்பான்மை எப்போவாது நம்ம தாழ்வு மனப்பான்மை சோகமாக, ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு பணிவாக இருக்கும்போது நமக்கு தலையை கவுந்தடிச்சிக்கோம்ல. ஏதாவது இப்போ பெஞ்சு இருக்குது, ஒரு டெஸ்க் இருக்குது, அப்போ நமக்கு ஒரு கவலையாக இருக்கிறோம், அல்ல சோகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெஸ்கில் ஒரு மேஜையில் நம்ம தலையை தாழ்த்தி நம்ம கவலையாக படுத்திருப்போம். அந்த மாதிரி அந்தந்த மனநிலைக்கு, அந்தந்த ஒரு நிலைக்குன்னு, உடல் நிலைக்குன்னு ஒரு மனநிலை இருக்கிறது. அதனால் நம்ம குப்புறப்படுத்து மார்பு பகுதி தரையோடு அழுத்தி இருக்கும்போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு ஓய்வு எடுப்பதற்கான ஒரு நல்ல மனப்பான்மை, முழுமையான ஓய்வு அப்போ கிடைக்கும். அது மாதிரி உயர்வு மனப்பான்மை, அது ஒரு விழிப்பு நிலை. அது முழுமையான ஓய்வு என்பது கிடைக்காது. தூக்கத்தில் நீங்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கணும்னா குப்புறப்படுத்து தூங்க மாட்டாங்க. சிலர் இப்போ ஒரு போர் வீரர்கள்னால் குப்புறப்படுத்த அவங்க தூங்காமல் மேல் பகுதி, அதாவது மார்பு பகுதி மேலேயும் முதுகு பகுதி தரையில் அழுத்தி தான் அவங்க ஒரு போர் வீரர்கள் அப்படி தான் தூங்கினா தான் விழிப்போடு இருப்பாங்க. அதனால் 2 மனநிலையும் நம்ம தூக்கத்தின் போது நமக்கு தேவை. சுற்றி படுத்து தூங்கணும். நம்ம இப்படி தான் படுத்து தூங்கணும், அப்படி தான் படுத்து தூங்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. தூங்கும்போது உங்களுக்கு எல்லா வித மனநிலையும் வரத்தான் செய்யும். நீங்கள் எல்லா பகுதியிலையும் புரண்டு படுக்கணும். பெட்டில் படுக்கக்கூடாது, மெத்தையில் படுக்கக்கூடாது. நீங்கள் படுக்கும்போது சுற்றி புரண்டு படுக்கணும். அப்போ தான் உடம்பு முழுக்க ஓய்வு கிடைக்கும். புரண்டு படுக்கணும்னா உங்கள் உடம்பு பருமனாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களால் புரள முடியும். ஒல்லியாக இருந்தால் தான் நீங்கள் சுற்றி சுழன்று நீங்கள் தூங்குவீர்கள். சுற்றி தூங்குவீங்க. நல்லா புரண்டு படுத்து உடல் முழுமைக்கும் ஓய்வு கிடைக்கும். உடல் அழுத்தப்படும் போது தான், தரையோடு அழுத்தப்படும் போது தான் உடம்பில் உள்ள வலி என்பது, உழைப்பினால் உடலில் ஏற்பட்ட வலி என்பது உடலை விட்டு வெளியே போகும். அதனால் தூங்கும்போது நம்ம முதுகெலும்புக்கு ஒரு நம்ம மேலே பார்த்து தூங்குகிறோம் அப்படின்னா மார்பு பகுதி மேலேயும் முதுகு பகுதி தரையிலையும் படுற மாதிரி தூங்கும்போது ஒரு 50% ஓய்வு என்பது முதுகெலும்புக்கு கிடைக்கும். மீதி 50% ஓய்வு என்பது எப்போ கிடைக்கும் அப்படின்னா குப்புறப்படுத்தி தூங்கணும். இந்த மார்பு பகுதி தரையோடையும் முதுகு பகுதி மேல் பகுதியிலையும் அந்த மாதிரி குப்புறப்படுத்தி நம்ம தூங்கும்போது முதுகு பகுதிக்கு மீதமுள்ள 50% ஓய்வு என்பது கிடைக்கும். அதனால் சுற்றி படுத்து தூங்கணும். இப்படி தான் படுக்கணும், ஒரே நிலையில் படுக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. சுற்றி படுக்கணும். அப்போ தான் உடம்பு முழுக்க ஓய்வு கிடைக்கும். தூங்கும்போது மெத்தையில் மட்டும் படுக்கக்கூடாது. மெத்தையில் படுக்கக்கூடாது. தலையணையில் படுக்காமல் இருக்கிறதும் நல்லது. தலை கூட தரையில் படுக்கிற மாதிரி படுத்தா ரொம்ப நல்லது. தலையணையில் படுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மெத்தையில் படுக்கக்கூடாது. மற்றபடி எப்படி வேணாலும் தூங்கலாம். மெத்தையில் படுக்கக்கூடாது, தலையணையில் தலை வச்சு படுக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் படுத்து தூங்கலாம். இப்படி தான் படுத்து தூங்கணும், தூங்குவதற்கு இதான் சரியான நிலை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது.
மனித உயிர்கள் மனம் எனும் நோய் உடையவர்கள். அதனால் அவர்கள் நோயாளிகள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஓய்வு, அவர்கள் இவ்வளோ காலம் பயணித்தார்கள் அப்படின்னா எதற்காக பயணித்தார்கள் அப்படின்னா நல்லா தூங்கணும், காலை நீட்டி தூங்கணும். முதுகெல்லாம் முதல்ல குரங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது முதுகு வளைந்து குனிந்து தானே நடந்திருப்பாங்க. 4 கால்கள் கொண்ட பிற உயிரினங்களை போல் கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி குனிந்து தான் நடந்திருப்பார்கள். அப்புறம் பரிணாம வளர்ச்சியில் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் உடலில் ஏற்பட்ட மாற்றம், நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தார்கள். நோய் ஏற்பட்டதால் அவர்கள் எதற்காக நிமிர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஓய்வு தேவைப்படுகிறது. காலை நீட்டி தரையில் படுத்து புரண்டு படுக்கணும். அப்போ தான் நோயால் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்ட மனித உயிர்களுக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும். ஓய்வு என்பது தேவையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஓய்வு என்பது தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். உடல் முழுவதும் மனம் எனும் நோய் மூளையில் மட்டும் கிடையாது, உடல் முழுவதும் நமக்கு அந்த மனம் எனும் நோய் பாதிச்சிருக்கு. மூளையிலும் சரி மனதிலும் சரி, மூளையிலும் சரி உடம்புலையும் சரி, முழுவதும் மனித உடல் முழுவதும் மனித உடல் உறுப்புகள் அனைத்திலும் மனம் எனும் நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மனித உயிர்களுக்கு இப்படிப்பட்ட ஓய்வு தேவையாக இருக்கிறது. முன்னாடி நம்ம விலங்குகளாக குரங்குகளாக, நம்ம இப்போவும் குரங்கு தான், ஆனால் விலங்குகளாக இருந்தோம். அப்போ நாம் என்ன பண்ணியிருப்போம், குனிஞ்சு நமது உடல் குனிந்த நிலையில் இருந்திருக்கோம். கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி நாம் நடந்து கொண்டிருப்போம். அப்போது நம்மளால் ஒரு முதுகு நிமிர்ந்த நிலையில் நம்ம தரையில் படுக்க முடியாது, ஒரு சைடாக தான் படுக்க முடியும். நிமிர்ந்து நம்ம காலை நீட்டி இன்றைக்கி படுத்து தூங்குற மாதிரி அந்த மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்போ அல்லது ஏற்பட்ட ஆரம்ப காலகட்டத்திலோ நம்மளால் அப்படி தூங்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு தூக்கம் மனம் எனும் நோய் ஏற்பட்ட பிறகு நமக்கு அப்படி விட்ட தூக்கம் என்பது தேவையாக இருக்கிறது. ஏன்னா நாமெல்லாம் நோயாளிகளுக்கு ஓய்வு மிகவும் முக்கியம். அதனால் தூக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நோயை கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். நோய் அப்போ தான் கட்டுப்படும். நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் தரையில் படுத்து தூங்கினா தான் உங்களுக்கு நல்ல தூக்கமே கிடைக்கும். நீங்கள் பேசாமல் உட்கார்ந்து தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிற உயிரினங்கள் பாருங்கள், ஒரு மாடு எப்படி தூங்குது, அல்லது ஒரு நாய் எப்படி தூங்குது, ஒரு பக்கமாக சரிஞ்சு தான் அதால் தூங்க முடியும். நம்மளை மாதிரி மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு தூங்க முடியாது. அப்படித்தான் நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நாய் மாதிரியோ மாடு மாதிரியோ தான் நம்ம தூங்கிட்டு இருந்திருப்போம். ஒரு ஆடு எப்படி தூங்கும், ஒரு சைடாக படுத்து தூங்கும், இந்த சைடு படுத்து தூங்கும், அந்த மாதிரி தான் தூங்கும். அது மாதிரி தான் நாமளும் தூங்கிட்டு இருந்திருப்போம். நமக்கு இன்றைக்கி தான் நம்ம மேல் பார்த்து தூங்குகிறோம், புரண்டு படுக்கிறோம். இப்படிப்பட்ட தூக்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா நம்ம உடல் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம புரண்டு படுக்க வேண்டிய தேவை என்பது நமக்கு இருக்கிறது. அதனால் அதுக்காக தான் நாம் இந்த பரிணாம வளர்ச்சி ஏன் அந்த உடலில் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா, மனம் எனும் நோயால் விலங்குகளாக குரங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் ஏன் மனித உயிர்களாக மாறினோம், மனித உடலமைப்பு ஏன் இந்த உடலில் இந்த மாற்றம் ஏற்பட்டது, மனம் எனும் நோய் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏன் நமது உடலில் ஏற்படுத்தியது அப்படின்னா, நமக்கு இப்படி ஒரு தூக்கம் தேவையாக இருக்கிறது, இப்படி ஒரு ஓய்வு என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்படி அப்போ தான் நம்மளுடைய நோய் இருக்குல்ல, அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் உட்காந்துக்கிட்டே தூங்குறீங்க, அல்லது ஒரு சைடாகவே தூங்குறீங்க, அல்லது அந்த சைடு தூங்குறீங்க, அல்லது இந்த சைடு தூங்குறீங்க. உங்களால் மேலே பார்த்துட்டு தூங்க முடியாது, குப்புறப்படுத்தி தூங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் உடலில் உங்கள் மனநிலையே கெட்டு போயிடும். உங்களால் மனசில் ஒரு அமைதி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு கோபம் எப்போ வந்துக்கிட்டே இருக்கும், உடம்புல நோயே வந்துடும். நல்லா தூங்கினா தான் நோய்கள் வராது. அப்போ மனம் எனும் நோய் நம்மளால் குணப்படுத்தவே முடியாது. மனம் எனும் நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் தான் நாம் இன்றைக்கி மனித உயிர்களாக உடலில் மாற்றம் ஏற்பட்டு உடல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று நாம் பாதுகாப்பாக வாழ்கிறோம் என்றால் அந்த மனம் எனும் நோய் தான் காரணமாக இருக்கிறது. அதனால் மனம் எனும் நோய் நமக்கு எப்போவுமே தேவை. அது கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். அதுக்காக அந்த மனம் எனும் நோயை கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் போய்விட்டால் மனித இனமே அழிந்துவிடும். மனம் எனும் நோய் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால்தான் நம்மால் வாழ முடியும். மனம் எனும் நோய் நமக்கு தேவை. மனம் எனும் நோய் முற்றிலும் குணமாகிவிடக்கூடாது. அதுக்காக அது கட்டுப்பாடு இல்லாமலும் போய்விடக்கூடாது. மனம் எனும் நோய் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும்னா, அப்போ தான் இந்த புற்றுநோய் வரும், ஆஸ்மா வரும், வீசிங் வரும், மூல நோய் வரும், இப்படி சர்க்கரை நோய் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், இப்படி ஏராளமான நோய்கள்லாம் இருக்குல்ல, மூலம் வரும், நோய்கள் ஏராளமான அதை முடி உதிர்றது. இது எல்லாமே மனம் எனும் நோய் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்பதற்கான உதாரணங்கள் இந்த நோய். அதை கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் இந்த நோய்கள்லாம் வராது. ஆனால் அந்த மனம் எனும் நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியாது. கேன்சரை குணப்படுத்திடலாம், புற்றுநோய் வராமல் செஞ்சிடலாம், ஆனால் ஒரு சுகர் வராமல் செஞ்சிடலாம், நீரிழிவு நோய் ஏற்படாமல் செய்துவிடலாம், ஆஸ்மா வீசிங் இதெல்லாம் ஏற்படாமல் செய்துவிடலாம். ஆனால் மனம் எனும் நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் மனம் எனும் நோயை நமக்கு தேவை. அதுக்காக மனம் எனும் நோயை கட்டுப்பாடு இல்லாமலும் வைத்துக்கொள்ளக்கூடாது.
கட்டுப்பாடு இல்லாமல் போனால் மனம் எனும் நோய் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்றால் என்னாகும்? மனம் எனும் நோய் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்றால் இந்த மாதிரி புற்றுநோய், ஆஸ்மா, வீசிங், மூல நோயெலாம் வரும். அதுக்காக மனமெனும் நோய் முற்றிலும் குணமடைந்து விட்டாலும் நமக்கு ஆபத்து. மீண்டும் காடுகளில் குரங்குகளாக வாழ ஆரம்பித்து விடும், பேசவே மாட்டோம். மனமெனும் நோய் நமக்கு இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். முற்றிலும் குணமடைந்து விட்டது, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், ஆனால் காடுகளில் வாழ ஆரம்பித்து விடுவோம். காடுகளுக்கு போனால் அங்கே என்னாகும்? நம்ம பேச மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டோம், வீடெல்லாம் கட்ட மாட்டோம். அவங்க வாழ்க்கை, திருமண உறவுலாம் இருக்காது, குடும்பங்கிறதுலாம் இருக்காது, உறவு முறைகள் இருக்காது. அப்போ பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாட ஆரம்பித்து விடும். அப்போ நம்ம வேடிக்கை தான் பார்ப்போம். அதனால் நம்மளால் ஒரு திட்டமிட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாது. பேசிக்கவே மாட்டோம் அப்படின்னா அந்த மொழிங்கிறதே மனித வாழ்விலிருந்து விடைபெற்றுவிடும், அழிந்துவிடும். மொழி என்பதே அழிந்துவிடும். ஆக மொழிக்கு காரணமே மனம் எனும் நோய் தான் மொழி உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. மனித வாழ்வில் மொழிகள் தோன்றியதற்கு மனம் எனும் நோய், மொழிகள் தான் நமது வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. எழுத்தறிவு, மொழியில் உள்ள எழுத்து, அப்புறம் பேச்சு வழக்கு, இது எல்லாமே திட்டமிட்டு மனித உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. பாதுகாப்பாக வாழ்வதற்கு, சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வதற்கு, மென்மையான வழிகளில் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. மனம் எனும் நோய் முற்றிலும் குணமடைந்து விட்டால் நாம் காடுகளில் வாழ ஆரம்பித்து விடுவோம். காடுகளில் ஒரு குடும்பம் பேசிக்க மாட்டோம், சத்தம்தான் போடுவோம், ஒருத்தர் பேசிக்க மாட்டோம். குடும்பம் இங்கே அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாது, திருமண உறவு இருக்காது. அப்புறம் பிற உயிரினங்கள் எப்படி வாழுது? அந்த மாதிரி தான் ஒரு திட்டமிடப்படாமல் அப்படி நாடோடிகளாக மரங்களில் ஏறி அவங்கவுங்க உணவு எங்கே கிடைக்குதோ, விவசாயம்லாம் பண்ண மாட்டோம், எங்கே கிடைக்குதோ அந்த உணவுகளை தேடி, அது ரொம்ப எளிதான வாழ்க்கை. நம்ம விவசாயம் பண்ண வேண்டிய தேவையில்லை, எந்த வித கட்டுப்பாடுமே கிடையாது, ஊர் கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. நீ எப்படி வேணாலும் வாழலாம், உனக்கு தேவையான உணவை நீ தேடிக்கிட்டு போய்க்கோ, எங்கே இருக்குதோ அங்கே போய் தேடிக்கோ. உன்னை யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல, திட்ட போகிறதில்ல, சத்தம் போடுவாங்க, அவ்வளோதான், கத்துவாங்க, அவ்வளோதான். மொழி என்பதே இல்லாமல் போய்விடும். அது இன்னும் எளிதான வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட எளிதான வாழ்க்கை மனித உயிர்களுக்கு பொருந்தாது, சரியாக வராது. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது மனித இனத்தை அழித்துவிடும். ஏன்னா பிற உயிரினங்களெல்லாம் பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நோய் வராது, நம்மை விட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு உணவுச்சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை அடித்து சாப்பிடும். அந்த மாதிரி தான் அவங்க அதே மாதிரியான வாழ்க்கை நாம் திரும்பவும் வாழ ஆரம்பித்து விடும். அதனால் மனம் எனும் நோய் நமக்கு ஏற்பட்டதால் தான் இன்றைக்கி நம்ம மொழியை கண்டுபிடிச்சோம். மனித உயிர்களின் வாழ்க்கை என்பது ஒரு செயற்கையான வாழ்க்கை, ஒரு நோயாளிகளின் வாழ்க்கை. அது நோய் என்பது ஒரு செயற்கையானது தான், இயற்கையானது கிடையாது. ஆரோக்கியம்தான் இயற்கையானது. அதனால் நம்ம இன்றைக்கி நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு, மனித உயிர்களாக திட்டமிட்டு பாதுகாப்பாக வாழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மனம் எனும் நோய் தான் காரணம். அதுதான் மொழிகள் தோன்றியதுக்கு காரணம். நம்ம திட்டமிட்டு வாழ்வதற்கு மொழி என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆக நாம் குரங்குகளாக, விலங்குகளாக மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு நாம் குனிந்த நிலையில் கைகளையும் கால்களையும் வைத்து நடந்து கொண்டிருந்தோம். நமது முதுகு நிமிரவில்லை. அப்புறம் மனம் எனும் நோய் ஏற்பட்ட பிறகு நாம் நோயாளிகளாக மாறிவிட்டோம். நமது உடலுக்கு ஒரு முழுமையான ஓய்வு தேவை. நிமிர்ந்து இன்றைக்கி நம்ம படுக்கிறோம்ல, ஒரு கட்டில் படுக்கிறோம், ஒரு தரையில் பாய் விரிச்சு படுக்கிறோம், அப்படிப்பட்ட ஓய்வு நமக்கு தேவையாக இருந்தது. ஏனென்றால் நாம் மனம் எனும் நோயாளிகள், மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள். அப்படிப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட நமக்கு நல்ல ஓய்வு தேவை. அப்போ தான் அந்த மனம் எனும் நோய் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும், நமது மனது அமைதியாக இருக்கும். அப்போ தான் அமைதியாக இருந்தால் தான் நம்ம மென்மையானவர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம நல்லா தூங்கலைன்னா நமக்கு கோபமும் எரிச்சலும் சோர்வும் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. அதனால் நல்லா தூங்கினா தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் நல்லா தூங்கணுங்கிறக்காக தான் நமது உடல் ஏன் நிமிர்ந்த நிலையை அடைந்தது என்றால், நிமிர்ந்த நிலையில் இன்றைய நிலைக்கு ஏன் வந்தோம், இப்படிப்பட்ட மாற்றம் ஏன் நடந்தது என்றால், அப்போ தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். அப்போ தான் நமது உடல் என்பது முழுமையாக ஓய்வெடுக்கும். அப்போ தான் நமது மனம் எனும் நோய் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். மனம் எனும் நோய் நமக்கு தேவை. அது முற்றிலும் குணமடைந்து விடவும் கூடாது, அது கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடவும் கூடாது. கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டால் என்னாகும்? நமக்கு மனம் எனும் நோய் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டால் புற்றுநோய் வர ஆரம்பிச்சிடும், ஆஸ்மா, வீசிங், சுகர், நீரிழிவு நோய், மூலம், இப்படி எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிடும். அது முற்றிலும் குணமடைந்து விட்டால் என்னாகும்? மனம் எனும் நோய் முற்றிலும் குணமடைந்து விட்டால் என்னாகும்னா பிற உயிரினங்களைப் போல் நம்ம பிற உயிரினங்களைப் போல் நம்ம வாழ ஆரம்பித்து விடும். மொழி என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது, வெறும் சத்தம் போட ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும். அதனால் கத்த ஆரம்பிச்சிடுவோம், எழுதலாம் மாட்டோம், கவிதைலாம் எழுத மாட்டோம். அப்புறம் வெறும் கத்திக்கிட்டு விவசாயம்லாம் பண்ண மாட்டோம், அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு போயிடும். மேய்ஞ்சிக்கிட்டு குரங்கு எப்படி உணவை தேடி மரங்களில் ஏறி தவி கொண்டு எங்கே உணவு கிடைக்கிறதோ அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வாழுது. அப்புறம் ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரி உறவு முறையெல்லாம் இருக்காது. நீ உனக்கு உடல் உறவு வைத்துக்கொள்ள வேண்டுமா, அப்போ
எங்கே ஆண் பெண் சந்தித்து கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடலை வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டியிருக்கும். அதனால் மனமெனும் நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம வந்து ஏன் மனித உடல் இந்த அளவுக்கு உயரம் நிமிர்ந்து நிலையை ஏன் நமது முதுகு அடைந்தது என்றால், ஒரு நல்ல தூங்கணும் அப்படிங்கிற நல்ல ஓய்வு என்பது நமக்கு தேவை. நாமெல்லாம் மனமெனும் நோயாளிகள், மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள். நமக்கு வந்து ஒரு முழுமையான ஓய்வு என்பது நமக்கு தேவை. அந்த அப்படிப்பட்ட ஓய்வை அனுபவிக்க வேண்டும். அப்போ தான் அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதனால தான் நம்ம நிமிர்ந்த நிலையை அடைந்தோம். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு காரணம் இல்லாமல் நாம் நிமிர்ந்த நிலையை அடையவில்லை.